வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்தின் தலைவர் மாவட்ட அமைப்பாளர் அன்பு தம்பி கருப்புசாமி அவர்களே, இந்நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற கடலூர் மண்டல செயலாளர் தம்பி விநாயகமூர்த்தி அவர்களே, தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி ராஜவேலன் அவர்களே, கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி துரை மருதமுத்து அவர்களே, தெற்கு மாவட்டத்தின் நிதி செயலாளர் அன்பு தம்பி காமராஜ் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி வீரமணி அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே திரண்டிருக்கிற நம்மையெல்லாம் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற சிதம்பரம் நகர செயலாளர் தம்பி அருள்முருகன் அவர்களே, தெற்கு மாவட்டத்தின் துணை செயலாளர் கங்கை முருகன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தின் துணை செயலாளர் ஆவு வெங்கடேசன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தின் துணை செயலாளர் புதுக்கடை குணசேகரன் அவர்களே, தெற்கு மாவட்ட துணை செயலாளர் தம்பி செல்வமணி அவர்களே, கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தணிகை செல்வன் அவர்களே, மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் அவர்களே, இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய நிர்வாகிகளே, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் முனுசாமி அவர்களே, புதுச்சேரி முதன்மை செயலாளர் தோழர் தலையாரி அவர்களே, விடுதலை கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர் தோழர் உஞ்சை ராஜன் அவர்களே, விடுதலை கலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர் தோழர் பொதினிராஜா அவர்களே, விழுப்புரம் மண்டல செயலாளர் தம்பி வழக்கறிஞர் விஜயராகவன் அவர்களே, இந்நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் ஜோஸ் அவர்களே, உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, பொதுச் செயலாளர் தோழர் தடா பெரியசாமி அவர்களே, இயக்கத்தின் அரசியல் தலைமை குழு தலைவர் அருமை தோழர் திருவள்ளுவன் அவர்களே, இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகளே, மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, லட்சோப லட்ச கணக்காய் திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பேசுவது, உங்களிடையே எதை பேசுவது என்று தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கிறேன். நின்று கொண்டிருக்கிற தோழர்களாலும் நிற்க முடியவில்லை, அமர்ந்திருக்கிற தோழர்களாலும் அமர்ந்திருக்க முடியவில்லை. எந்த திசை பார்த்தாலும் அலைமோதுகிற அளவுக்கு லட்சோப லட்சக்கணக்கிலே மக்கள் வெள்ளம் சிதம்பரம் மாநகரே திணறக்கூடிய வகையில் இங்கே திரண்டிருக்கிற இந்த காட்சியை காணுகிற போது தில்லை நடராஜன் இங்கே வலம் வருகிறானா, அவனை காணுகிற தரிசன விழா இங்கே நடைபெறுகிறதா, அதையே தோற்றுவிடக்கூடிய வகையில் இங்கே மக்கள் வெள்ளம் திரண்டு நிற்கிறது. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், என் வாழ்நாளில் மறக்க முடியாத மாபெரும் பொதுக்கூட்டம் சிதம்பரம் கீழரது வீதியிலே நடந்தது தேர்தல் நேரத்தில். இனி அப்படி ஒரு கூட்டத்தை யாராலும் கூட்ட முடியாது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அண்மையிலே புதுச்சேரியில் நம்முடைய தோழர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்முடைய தோழர்கள் வேறு மாவட்டங்களில் கூட்டுவார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டு பேசினேன். அதற்கு அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் மாநகரத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பாண்டிச்சேரி பொதுக்கூட்டத்தையே விஞ்சுகிற அளவுக்கு
ஜெயங்கொண்டம் மாநகரமே திணறியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கூடி நின்றிருந்தார்கள். இனி அந்த கூட்டத்தை எந்த மாவட்டத்தால் விஞ்ச முடியும் என்று நான் பேசிக் கொண்டு வந்தேன். ஆனால் சிதம்பரம் மாநகரில் திரண்டிருக்கிற இந்த மக்கள் வெள்ளம் கடந்த தேர்தலின் போது கூடிய கூட்டத்தை விட ஒரு மடங்கு கூடுதலாய் கூடியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்க்கிற போது எனக்கு நெஞ்சிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் வென்றுவிட்டார்கள். யாரும் இங்கே போட்டி போட முடியாது. 6 சட்டமன்றமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு. அதை எடுத்து காட்டுகிற வகையில் லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிற காட்சி ஒரு சான்றாக இருக்கிறது. நம்முடைய தோழர்கள் எல்லாம் நான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறோம் என்பது குறித்து பேசினார்கள். தேர்தலில் என்ன நிலைப்பாடு, தேர்தலிலேயே வென்றுவிட்டோம், வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற ஒரு மகத்தான திரட்சியை இங்கே காண முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிறுவுகிற வகையில் இந்த மகத்தான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாவம், நமது பங்காளியை பற்றி இங்கே பேசினார்கள். அவரும் தொகுதி மாநாடுகளை நடத்துகிறார். ஆங்காங்கே லட்சக்கணக்கிலே செலவழிக்கிறார். ஆனால் 200-300 பேருக்கு மேல் திரளுவதில்லை. இங்கே ஒரு ஆய்வு கூட்டம் நடத்த வேண்டும். சட்டமன்ற தேர்தல் ஆய்வுக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று மட்டும்தான் நம்முடைய தோழர்களிடத்திலே நான் சொல்லியிருந்தேன். மாநாடு கூட்ட சொல்லவில்லை, பொதுக்கூட்டம் கூட்டுங்கள் என்று சொல்லி இருந்தேன். ஆனால் இங்கு மாநாட்டையும் விஞ்சுகிற அளவுக்கு மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய மாநாடு நடப்பது போல் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய எழுச்சிமிக்க வீரம் மிகுந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, எனக்கு இங்கே நீங்கள் இப்படி திரண்டிருப்பதை பார்க்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட பொறாமை பிடித்த பொச்சரிப்பு கொண்ட சாதி வெறியர்கள் நீங்கள் திரும்புகிற போது பிரச்சனையை ஏற்படுத்துவார்களோ, இதை தாங்கிக் கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் வேண்டும் என்றே வன்முறையை தூண்டுவார்களோ என்கிற அச்சமே எனக்கு மேலிடுகிறது, என்கிற வருத்தமே எனக்கு மேலிடுகிறது. காவல்துறை விடுதலை சிறுத்தைகள் கடந்த 17ஆம் தேதி இங்கே பொதுக்கூட்டம் நடத்துவதாக முடிவு செய்த போது பங்காளி ராமதாஸ் பாண்டிச்சேரியிலே கூட்டம் நடத்துகிறார். ஆகவே உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை என்று புதுச்சேரியிலே மாநாடு நடத்துகிற ராமதாசுக்கு பாதுகாப்பு கொடுக்க கடலூர் மாவட்ட காவல்துறை இங்கே விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. ஆனால் அந்த வெட்கங்கெட்ட காவல்துறையை எச்சரிக்கிறேன். லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிற ஒரு பொதுக்கூட்டம், விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டம் சிதம்பரம் மாநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஒரு போலீஸ்காரனாவது இங்கே பாதுகாப்புக்கு வந்திருக்கிறானா? வழியிலே எங்கேயாவது பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறதா? கருணாநிதியே, தமிழக வரலாறு தலைகீழாக புரண்டுவிட்டது. கருணாநிதி பேசுகிற போது லட்சக்கணக்கிலே மக்கள் திரண்ட வரலாறு மாறிவிட்டது. இனி விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் தான் லட்சக்கணக்கான மக்கள். இதை கண்டு பொறாமைப்படுகிற கருணாநிதி அவர்களே, கடலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தால் விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு போட்டிருக்க வேண்டாமா? எங்களுக்கு தேவையில்லை உங்கள் பாதுகாப்பு. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும். 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற நீங்கள் இதற்கு முன்பு எங்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறீர்களா? பாதுகாப்பு
பாதுகாப்பு தந்ததாக இருந்திருந்தால் எத்தனை சேரிகள் எறிந்தன, அதை தடுத்திருக்க முடியும் அல்லவா? தடுக்க முடிந்ததா? ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டத்திற்கு வருகிற வாகனங்களை வழிமறித்து தாக்குகிற ஒரு நிலை ஏற்படுமேயானால் கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் அமைதி இருக்காது. எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். கருணாநிதி அவர்களே, உங்கள் காவல்துறை இங்கே அமைதியை ஏற்படுத்தவில்லை. அமைதியை விடுதலை சிறுத்தைகள் வாத்துக் கொண்டிருக்கிறோம், பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை காவல்துறையை இங்கே வந்து இறக்கினாலும் விடுதலை சிறுத்தைகள் நினைத்தால்தான் அமைதியை உருவாக்க முடியும். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். நாங்கள் கட்டுப்பாடாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற இந்த இடத்தை வந்து பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு கட்டுப்பாடானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 6 மணி நேரத்திற்கு மேலாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று தேவையா? கருணாநிதி அவர்களே, கட்டுப்பாடாக இருக்கிறோம். கட்டுப்பாட்டை இழந்துவிடக்கூடிய வகையிலே உங்கள் காவல்துறை நடந்து கொள்ளக்கூடாது. இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது வழிமறித்து அங்குமிங்கும் சாதி வெறியர்கள் கல்வீசுகிறார்கள் என்கிற தகவல் வருகிறது என்று சொன்னால் இனியும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியுமா? இனியும் எங்களால் அமைதி காக்க முடியுமா? ஆனால் அமைதி காக்க விரும்புகிறோம், பொறுமை காக்க விரும்புகிறோம். எங்களுக்கு தேர்தல் முக்கியமில்லை. என்றைக்கு தேர்தல் வந்தாலும் இந்த நாடாளப் போவது நாங்கள் தான் என்பது எழுதப்பட்ட விதி. இத்தனை காலம் நாங்கள் ஏமாந்திருந்தோம். அதனால் நீங்கள் எல்லாம் 4 முறையும் 5 முறையும் முதலமைச்சராக வந்திருந்தீர்கள். வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டிலே 1.5 கோடி வாக்காளர்களை உள்ள ஒரே சமூகம் சேரிவாழ் சமூகம் தான். மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கிற ஒரே சமூகம் பல்லன் பறையன் சக்கிலியன் வாழ்கிற சமூகம் தான். வேறு யாருக்காவது இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி உண்டா? நாளை இந்த மாவட்டங்களில் ஆட்டம் போடுகிறவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று கொக்கரிக்கிற போது 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாழுகிற நாங்கள், 30 மாவட்டங்களிலும் வாழுகிற நாங்கள், கன்னியாகுமரியில் இருந்து இமயம் வரையில் வாழுகிற நாங்கள், 35 கோடி மக்கள் வாழுகிற நாங்கள் இந்த நாடாள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாதா? மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணில் முதல் புல் பூண்டு என்றைக்கு முளைத்ததோ, முதல் புழுப்பூச்சி என்றைக்கு நெளிந்ததோ அன்றைக்கு தோன்றிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். இந்த நாடாள வேண்டும், மண்ணாள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாதா? மக்கள் விழித்து விட்டார்கள். சேரி மக்கள் திரண்டு விட்டார்கள். தலை நிமிர சேரி திரளும் அன்று தலை கீழாய் நாடு புரளும் என்று விடுதலை சிறுத்தைகளின் முழக்கம் நிறுவப்பட்டு வருகிறது. எனக்கு முன்னர் பேசிய பேச்சாளர்கள் இங்கே பல்வேறு இடங்களில் சாதிய வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுவதாக சொன்னார்கள். மிராலூர் என்கிற இடத்திலே சுடுகாட்டு பாதையை தோண்டி எடுக்கிறார்கள். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் உறவினர்கள் மணல் குவாரி என்கிற பெயரில், சாலை போடுகிறோம் என்கிற பெயரில் தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதையை சுடுகாட்டை கொள்ளையடிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார். காட்டு மன்னார்குடி வட்டத்திலே சிறுகாட்டூர் என்கிற ஊரில் நம்முடைய மக்கள் ஒரு நடைபாலம் கட்டித்தர வேண்டும் என்று அந்த மந்திரியை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அந்த மந்திரி சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நடைபாலம் வேண்டுமா, மயிர் பாலம் கட்டித் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கருணாநிதி அவர்களே, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு எப்போது சிறைக்கிற வேலையை கொடுத்தீர்கள்? மயிர் பாலம் கட்டுவதற்கு மயிரை சிறைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறாரே, தேவையா?